ஜூலை 1ல இருந்து இந்தியால பல முக்கியமான ஃபினான்ஷியல் ரூல்ஸ்லாம் வந்து மாறப்போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சேஞ்ச் வந்து உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ்ல இருந்து கிரெடிட் கார்டு வர, அதே மாதிரி பிஎஃப்ல இருந்து பேன் கார்டு வர எல்லாத்தையுமே வந்து இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த ரூல்ஸ் சேஞ்ச். ஸோ இந்த ரூல்ஸ் தெரியாம நீங்க அன்னெசரியா சார்ஜஸா இருக்கட்டும், பெனால்ட்டியா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் லாஸ் கூட உங்களுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜூலைக்கு முன்னாடியே வந்து இந்த 5 அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 5 அப்டேட் பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சேலரி ஸ்ட்ரக்சர்ல என்ன சேஞ்ச். ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரையும் சேலரி வாங்குறவங்களுக்கு தான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டா இது இருக்கும். ஏன் அப்படின்னா ஜூலை 1ல இருந்து சில கம்பெனிஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நியூ லேபர் கோடு. ஸோ இப்போ வந்துச்சு இல்லையா, ஸோ இந்த நியூ லேபர் கோடு வச்சு சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க, சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த கம்பெனி சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. ஸோ இதுக்கு வந்து பேசிக் சேலரி ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதனால உங்களுடைய மந்த்லி டேக் ஹோம் சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் உங்களுடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். அதாவது இப்போ உங்களுடைய கைக்கு வர்ற சேலரி தான் குறையுமே தவிர ஃபியூச்சர்ல உங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸோடைய அந்த பிஎஃப் உடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் பில்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த சேலரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பேசிக் சேலரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த கிராஜுவிட்டி போன்ற லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸுமே வந்து அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஷார்ட் டேர்ம்ல இது ஒரு சேஞ்ச் மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பான முறையில் லாங் டேர்ம்ல எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பா தான் இந்த ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர், நியூ சேலரி ஸ்ட்ரக்சருடைய அந்த லேபர் கோடு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ முன்னாடியே மொதல் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் மாறுச்சு அப்படின்னா அதோட இந்த எஃபெக்ட் வந்து பிஎஃப்ல வந்து தெரியும். ஸோ பிஎஃப்லயுமே வந்து உங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயராகவும் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் வந்து செலுத்துற அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால ஒவ்வொரு மந்த்தும், அதாவது ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் அக்கௌண்ட்ல அதிகமான அமௌண்ட் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ் வந்து உருவாகும். ஆனா இதோட இன்னொரு சைடும் இருக்கு. அதாவது பிஎஃப் டெடிகேஷன் அதிகமாச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுற இந்த டேக் ஹோம் சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால இந்த ஜூலை மாதம், இந்த ஜூலை 1ல இருந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதனால இந்த ஜூலை மாத சேலரி ஸ்லிப் இருக்கும் இல்லையா, உங்களுடைய பே ஸ்லிப் வந்தோடனே பேசிக் பே எவ்வளோ, பிஎஃப் டெடிகேஷன் எவ்வளோ, நெட் சேலரி எவ்வளோ அப்படின்ற இந்த மூணையுமே கம்பேர் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கம்பெனிலையுமே இந்த மாதிரி இந்த நியூ லேபர் கோடு வச்சு சேலரி ஸ்ட்ரக்சரை மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு ஸ்கோர் அப்டேட்லாம் வந்து இனிமேல் வந்து ரொம்பவே ஸ்பீடப்பா இருக்கும், ரொம்பவே வேகமா நடக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து முக்கியமான அப்டேட்னா இதுதான். அதாவது லோனா இருக்கட்டும், கிரெடிட் கார்டுக்கு இது வந்து ரொம்பவே அந்த யூசருக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ இது வரைக்கும் பேங்க்ஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷனை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அப்டேட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ நீங்க வந்து லோன் எடுத்துறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 6 months 3 months உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்லாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா இனிமே இந்த கிரெடிட் பியூரோடைய இன்ஃபர்மேஷன் வந்து வீக்லி பேசிக்ல அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களோட இஎம்ஐயா இருக்கட்டும், கிரெடிட் கார்டு பில் டைமா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க வேகமா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு ஸ்கோர் வந்து உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட். ஸோ அதே மாதிரி டியூ டேட் நீங்க மிஸ் பண்ணாலுமே அதே இம்பாக்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ரிப்போர்ட்ல அதாவது கம்மியாகும். எப்போ நீங்க கரெக்டா கட்டுறீங்களோ உங்களுக்கு கூடும், எப்போ நீங்க கம்மியா கட்டுறீங்களோ உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இனிமே ஒரு வாரம் லேட் ஆச்சுன்னா கூட பரவாயில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. பேமெண்ட் டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் வச்சுதான் உங்களுக்கு வந்து லோன்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா சில பேங்க்ஸ் வந்து ஜூலை 1ல இருந்து இந்த கிரெடிட் கார்டு சார்ஜஸா இருக்கட்டும், ரிவார்ட் பாயிண்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த லான்ச் அக்சஸா இருக்கட்டும், கேஷ்பேக் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்றதுக்கான இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடி ஃப்ரீயா கிடைத்த பெனிஃபிட் இனிமே கிடைக்காம போகலாம். சில டிரான்சாக்ஷனுக்குமே கூடுதல சார்ஜஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. அதனால உங்களுடைய கிரெடிட் கார்டு பேங்க் அனுப்புற எஸ்எம்எஸ்ஸா இருக்கட்டும், மெயிலா இருக்கட்டும், ஆப் நோட்டிஃபிகேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே
ஜூலையுமே வந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் வந்து செக் பண்ணுங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத. ஸோ அது மட்டும் இல்லாம டியூ டேட் மிஸ் பண்ணாம பில் பேமெண்ட்டை ரெகுலரா கட்டுங்க அப்படின்ற ஒரு வார்னிங்குமே வந்து பேங்க் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேனா இருக்கட்டும் ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ். பேனும் அதோடைய ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் ஜூலை மாதத்துல இந்த பேன் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்குது. ஸோ பேன் டீட்டெயில்ஸ் சரியா இருக்கா, ஆதார் லிங்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா, அப்புறம் கேயூசி அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த பேன் இல்ல இந்த கேயூசி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்கிங் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் ப்ராசஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து டிலே ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு முறை செக் பண்றது ரொம்பவே நல்லது. செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலா வந்து இப்போ இந்த ஜூலை 1ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜூலை மாத சேலரி ஸ்லிப்பை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிஎஃப் டெடிகேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய அந்த நியூஸ் லேபர் கோடு வச்சு உங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு ரூல்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் தெரிஞ்சு உங்களுடைய கரெக்டா வந்து பில் பேமெண்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லோன் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில் டியூ டேட்லாம் மிஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேன், ஆதார் கார்டு, இந்த கேயூசி டீட்டெயில்ஸ்லாம் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு தட் லிங்க் பண்ணீங்க, நீங்க போய் செக் பண்ணாலும் நல்லது. ஏன்னா டிரான்சாக்ஷனுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணாலே எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இல்லாம நீங்க வந்து ஸ்மூத்தா உங்களுடைய லைஃப் போகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஜூலை 1ல இருந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டீங்களா? இந்த விஷயங்கள் நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டா இருக்கா? இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா? இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க பண்றப்போ? அது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.